ஹரே கிருஷ்ணா 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 ஹரி ஹரி, ஹரே ராமா ராம ராமா ஹரி ஹரி. குட்டி கதைகள் 53. முன்பு ஒரு சமயம் மன்ததா என்ற ஒரு புண்ணியமிகு ராஜா இந்த உலகம் முழுவதையும் ஆண்டு வந்தார். அவர் சூரிய வம்சத்தில் தோன்றியவர். அவர் வலிமை மிக்கவர் மற்றும் எப்பொழுதும் சத்தியத்தின்படி நிற்பவர். அவர் தன் பிரஜைகளை தன் சொந்த பிள்ளைகள் போல் பாசத்துடனும் பக்தியுடனும் பராமரித்து வந்தார். இந்த பக்தியுள்ள ராஜாவின் நாட்டில் பஞ்சமோ வறட்சியோ அல்லது எந்தவிதமான நோயோ இருந்தது கிடையாது. அனைவரும் எந்த ஒரு குறையும் இன்றி அமைதியாக வாழ்ந்தார்கள். அவர்கள் செல்வ செழிப்புடன் இருந்தார்கள். அரசரின் கஜானாவில் சட்ட விரோதமாக சம்பாதித்த செல்வம் எதுவும் இருக்கவில்லை. இவ்வாறாக ராஜாவும் அவரது மக்களும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். இப்படியாக இருக்கும் இந்த சமயத்தில் பல ஆண்டுகளுக்கு பிறகு சில பாவச் செயல்களினால் அந்த நாட்டில் தொடர்ந்து 3 வருடங்கள் மழை பெய்யவில்லை. அதன் விளைவாக மக்கள் உணவு இல்லாமல் பசியால் பாதிக்கப்பட்டார்கள் மற்றும் மிகுந்த கவலைக்கு உள்ளானார்கள். வறுமையால் பீடிக்கப்பட்டதால் பற்பல யாகங்கள் செய்வதிலும் வேதங்கள் படிப்பதிலும் ஈடுபட்டார்கள். பிறகு அனைவரும் மன்னரிடம் முறையிட்டார்கள். ஓ மன்னா, நமக்கு நன்மை அளிக்கக்கூடிய எங்கள் வார்த்தைகளை கேளுங்கள். வேத இலக்கியங்களில் நீரை நாரா என குறிப்பிடப்பட்டு உள்ளது. பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அயனாவில் குடிகொண்டு உள்ளார். ஆகையால் பரமபுருஷ பகவானின் மற்றொரு பெயர் நாராயணா ஆகும். எங்கும் நிறைந்துள்ள பகவான் விஷ்ணு மேகங்களாகவும் உருவெடுத்து உள்ளார். அவர் மட்டுமே மழையை உண்டு பண்ணக்கூடியவர். மழையினால் உணவு தானியங்கள் உண்டாகின்றன. உயிர்வாளிகள் தானியங்களினால் ஜீவிக்கின்றார்கள். தற்சமயம் உணவு தானியங்கள் இல்லாததால் உமது பிரஜைகள் துன்பப்பட்டும் குறைந்து கொண்டும் உள்ளார்கள். ஓ மன்னர்களில் சிறந்தவரே, எங்களுடைய இந்த அவல நிலைக்கு ஒரு தீர்வு கண்டு நிம்மதியையும் செழுமையும் நிலை நிறுத்துங்கள் என்றார்கள். இப்பொழுது மன்னர் பதில் அளித்தார். ஓ, நீங்கள் கூறியது அனைத்தும் உண்மையே. உணவு தானியங்கள் பிரம்மன் என கருதப்படுகின்றது. உணவு தானியங்களினால் அனைத்தும் தாங்கி நிற்கின்றன. உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் உணவு தானியங்களால் உயிர் வாழ்கின்றார்கள். அரசரால் செய்யப்பட்ட பாவ செயல்களால் அவரும் அவருடைய பிரஜைகளும் துன்பப்படுகின்றார்கள் என புராணங்களிலும் மற்ற வேத இலக்கியங்களிலும் தெளிவாக குறிப்பிடப்பட்டு உள்ளன. ஆக என்னுடைய சிந்தனையாலும் சுய புத்தியாலும் என்னுடைய தவறை அறிய முடியாவிட்டாலும் எனது நாட்டு மக்களின் நலனுக்காக என்னால் முடிந்தவரை முயற்சி செய்கின்றேன். இவ்வாறாக கூறிய மன்னன் மன்ததா சில முக்கிய சேனைகள் உடன் பிரம்மாவிற்கு வணக்கங்களை செலுத்தி பிறகு ஒரு காட்டிற்குள் நுழைந்தார். அந்த காட்டில் வழக்கமாக அவர் முனிவர்கள் மற்றும் துறவிகளின் ஆசிரமங்களுக்கு செல்வார். இவ்வாறாக காட்டில் அலைந்து கொண்டு இருந்த மன்னர் ஒரு நாள் கடவுள் அருளால் பெரு முனிவரான அங்கிராவை சந்தித்தார். அங்கிரா பிரம்மாவின் புதல்வன். அவர் பிரம்மாவை போன்றே ஒளிமயமானவர். அவரது ஒளியால் 4 திசைகளும் ஒளிர்ந்தன. இப்பொழுது சுய கட்டுப்பாடுடன் கூடிய மன்னன் முனிவரை கண்டவுடன் தன்னுடைய பல்லக்கில் இருந்து இறங்கி வந்து தன்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை முனிவரின் திருப்பாதங்களில் சமர்ப்பித்தார். பிறகு மன்னர் கை கூப்பி பிரார்த்தனை செய்தார். பதிலுக்கு முனிவரும் மன்னரை வாழ்த்தினார். அதன் பின் முனிவர் மன்னரின் வருகைக்கான காரணத்தையும் அவர் நாட்டு நலனை பற்றியும் விசாரித்தார். இப்பொழுது மன்னர் பதில் அளித்தார்.
பதிலளித்தார். ஓ பெரும் முனிவர் அவர்களே, நான் எனது ராஜ்யத்தை மத கொள்கைகளுக்கு உட்பட்டு ஆண்டு வருகின்றேன். ஆயினும் கடந்த 3 வருடங்களாக மழை பெய்யவில்லை. அதன் விளைவாக மக்கள் மிக துன்பப்படுகின்றார்கள். மழை பெய்யாததன் காரணத்தை கண்டறிந்து அதனை நிவர்த்தி செய்ய இயலவில்லை. இன்று நான் உங்கள் தாமரை பாதங்களை அடைந்து இருக்கின்றேன். தயவு கூர்ந்து எனது பிரஜைகள் நிம்மதியுடனும் மங்களகரமாக வாழ்வதற்கான அறிவுரைகளை கூறுங்கள் என்றார் அவர். இப்பொழுது அங்கிரா முனிவர் பதிலளித்தார். ஓ மன்னா, தற்போதுள்ள சத்தியயுகம் அனைத்து யுகங்களிலும் சிறந்தது. இந்த யுகத்தில் மக்கள் பரபிரம்மத்தை வழிபடுவார்கள். 4 அங்க மத கொள்கைகள் இந்த யுகத்தில் வெளிப்படையானவை. இந்த யுகத்தில் அந்தணரை தவிர வேறு யாரும் கடும் தவங்களை மேற்கொள்ளக்கூடாது. விதிமுறை இப்படி இருக்க, உனது ராஜ்யத்தில் ஒரு சூத்திரன் கடும் தவம் மேற்கொண்டு இருக்கிறான். இந்த நெறி தவறிய நடத்தையின் பலனாக நீ வறட்சியை எதிர்கொண்டு இருக்கின்றாய். ஆகையால் நீ அவனை கொன்று நாட்டில் நிம்மதியையும் செழுமையும் நிலை நிறுத்த வேண்டும் என்றார் அவர். அதற்கு மன்னர் கூறினார். ஓ பெரும் முனிவர் அவர்களே, கடும் தவம் மேற்கொண்டுள்ள ஒரு அப்பாவி மனிதனை என்னால் கொல்ல முடியாது. வேறு ஏதேனும் ஒரு சுலபமான வழியை எனக்கு கூறுங்கள் என்றார் அவர். இப்பொழுது முனிவர் பதிலளித்தார். ஓ மன்னா, அப்படியானால் நீ ஆடி மாத வளர்பிறையில் தோன்றக்கூடிய பத்ம தேவசயனி எனப்படும் புனிதமான ஏகாதசி அனுஷ்டிக்க வேண்டும். அதன் பலனாக நிச்சயமாக உனது நாட்டில் மழை பெய்யும். இந்த ஏகாதசி ஒருவருக்கு அனைத்து மங்களங்களையும் பக்குவ நிலையும் அளிக்கின்றது. பக்குவ நிலைக்காக தடைகள் அனைத்தையும் அளிக்கின்றது. ஓ மன்னா, நீயும் உனது பிரஜைகளும் இந்த ஏகாதசி அனுஷ்டிக்க வேண்டும். முனிவரின் இந்த உறுதியான வார்த்தைகளை கேட்ட மன்னர் முனிவருக்கு தனது வணக்கங்களை செலுத்திவிட்டு அரண்மனைக்கு திரும்பிவிட்டார். அதன் பின்பு ஆஷாட மாதத்தில், அதாவது ஆடி மாதம், மன்னரும் அவரது பிரஜைகளும் இந்த மங்களகரமான பத்மா சயன ஏகாதசி அனுஷ்டித்தார்கள். அதன் பலனாக தனது ராஜ்யம் முழுவதும் மழை பெய்தது. தண்ணீர் பற்றாக்குறை தீர்ந்துவிட்டது. விரைவில் உலகம் முழுவதும் உணவு தானியங்களால் நிறைந்துவிட்டன. ரிஷிகேச பகவான் கிருஷ்ணரின் கருணையால் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். ஆகையால் இந்த புனிதமான ஏகாதசி அனுஷ்டிப்பது ஒவ்வொருவரின் கடமை ஆயிற்று. இந்த ஏகாதசி ஒருவருக்கு இன்பத்தையும் முக்தியையும் கொடுக்கின்றது. முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையினால். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.